இருந்திருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க அங்க இருந்ததெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள வந்து நம்ம கூட அவங்க பகிர்ந்துக்க இருக்காங்க. ஸோ படக்குழுவினர ஒவ்வொருத்தரா இப்போ நம்ம மேடைக்கு அழைக்கலாம். படத்துடைய தயாரிப்பாளர் திருமிகு மோகன ஆர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து மேம்க்கு குடுக்கலாம். இருக்க முடியும். திரு மோகன்ராஜன் அவர்களை வந்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததா மேடைக்கு வரவங்க வந்து ஆன் ஸ்கிரீன்ல நடிப்ப பிச்சை எடுப்பாங்க. ஆஃப் ஸ்கிரீன்லயே உங்களுக்கு நடிக்க தெரியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன தோணுதோ அத வந்து பேசிருவாங்க. பிரச்சனைய பின்னாடி பார்த்துக்கலான்ட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சு மாரி நடிப்போம். அவ்வளோ துடி துடிப்பா இருப்போம். நம்மளுடைய வினோதினி வைத்தியநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப ரொம்ப இன்னோசன்ஸ் யார் நடிகைகள்லன்னா நிச்சயமா இவங்க தான். ஷி இஸ் வெரி கியூட் அண்ட் வெரி இன்னோசன்ட். அவங்கள பத்தி தான் சொல்றேன்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க வந்து இன்னோசென்ட்டா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நடிகை. அழகான நடிப்பை வந்து கொடுக்கக்கூடியவங்க. செந்திக்குமாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா மேடைக்கு வரப்போறவர் வந்து நல்ல நல்ல படங்கள், இந்த வெற்றி படங்கள் எல்லாம் வந்து நிச்சயமா பார்க்க முடியுது. ஏன்னா அவருடைய நடிப்பும் அந்த அளவுக்கு தரமா வந்து இருக்கு. அருவி மதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்துல நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இயக்குனர் மூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த படத்துல சில அறிமுகங்கள் சில பேரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம். சஞ்சய் அவர்கள், கோகுல், நிகில், கணேஷ்குமார். மூன்று பேருக்கும் எங்களுடைய மனமான வாழ்த்துக்கள். அண்ட் படத்துடைய இயக்குனர் ஆல் பாஸ் படத்தின் இயக்குனர் திரு மைதீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு நிச்சயமா தெரியும். இது வந்து ஒரு குடும்ப பாங்கான படம்ன்ட்டு. குடும்ப பாங்கான படங்கள் அப்டின்ட்டு பார்க்கும்போதே, நமக்கு முதன்மையான இயக்குனரா தோணக்கூடியவர் யார் அப்டின்னு பார்த்தோம்னா, திரு விக்ரமன் சார் அவர்கள் படக்குழுவ வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்காரு. இயக்குனர் விக்ரமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தேங்க் யூ சார். தொடர்ந்து வெள்ளி விழா திரைப்படங்களை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய திரைப்பட டயலாக்ஸ்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். கேட்சியா இருக்கும். "என் வழி, தனி வழி, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுன்ட்டு" இந்த டயலாக் பேசின அந்த நடிகர்கள தாண்டி ரியல் லைஃப்ல அது யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மன்சூர் அலிகான் சாருக்கு தான். அவர் வழி, தனி வழி. தன்னுடைய நடிப்புக்கும், தன்னுடைய அந்த வாழ்வியலுக்குமே வந்து ஒரு தனி ஸ்டைல வந்து செட் பண்ணியிருப்பாரு. படக்குழுவ வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்காரு. வெல்கம் சார். தமிழ் சினிமா, ஏன் உலக சினிமான்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அது சார்ந்த நெறைய ரிசர்ச், அதனுடைய தேடல் வந்து ஒருத்தருக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ தமிழ் சினிமாவின் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததா மேடைக்கு வரப்போறவர் ரொம்பவே முக்கியமான ஒரு நபர். இசையும் தமிழும் இவருக்கு 2 கண்கள்.
கண்கள் இரண்டால் பாட்டின் மூலமா 90s காதலுக்கு வந்து 80s ஃபீல கொடுத்த ஒரு இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜேம்ஸ் வசந்தன் சார் தான். தொடர்ந்து பல இனிமையான பாடல்களை வந்து நமக்காக கொடுத்திருக்காரு. ஆல் பாஸ் படத்துடைய இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அதே மாதிரி தமிழ் சினிமால இருக்கக்கூடிய டாப் ஒளிப்பதிவாளர்கள்ல முதன்மையானவரா இருக்கக்கூடிய திரு MS பிரபு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். படக்குழுவை வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்காரு MS பிரபு சார் அவர்கள். நிறங்கள் 3, தருணம் இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்சுட்டு இப்போ கதாநாயகனாக ஆல் பாஸ் படம் மூலமா அறிமுகமாக இருக்கக்கூடிய துஷ்யந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஹீரோ துஷி அவர்கள் தற்போது மேடையில். எஸ். ஓகே, அடுத்ததா மேடைக்கு வரப்போறவரும் ரொம்ப முக்கியமானவர். இவரை வந்து படத்துல பார்க்கும்போது ஒரு நல்ல நடிகர், அழகான அப்பா, அழகான வில்லன் அப்படின்ட்டு அவரை மாதிரியே ஒரு இலைட்டான நடிப்பு வந்து எப்பவுமே கொடுப்பாரு. திரு ஜெயபிரகாஷ் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததா மேடைக்கு வரவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு. ஆனா ஏஞ்சலுக்கு ஒரு பெயர்னா அது இவங்களுடைய பெயர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஷி இஸ் வெரி கியூட். அந்த ஏஞ்சல் ஃபீல் தான் இருக்கும் அவங்களை வந்து எப்ப பார்த்தாலும். படத்துடைய கதாநாயகி ஜனனி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அதிகமான காதல் பாடல்கள் வித்தியாசமா எங்களுக்கு வரிகள் வேணும். அது ரொம்ப கேட்சியாவும் ரொம்ப லைட்டாவும் வேணும். மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஆல் பாஸ் படத்துடைய எடிட்டர் திரு பாஸ்கர் அவர்கள். படத்துடைய இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரியப்படுத்துகிறேன். எனக்கு அதிகமாக மைக்கு பேசி பழக்கம் இல்லை. எப்படியோ கேமரா முன்னாடி நின்று நடிக்க முடியுது. ஆனால் எல்லாரும் முன்னாடி நின்று பேச ரொம்ப ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது. மன்னிச்சிடுங்க. நிஜமாவே இந்த படம் வந்து இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு எங்களுக்கு நல்லபடியா சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதிகமா பேச தெரியல, சாரி, மன்னிச்சிடுங்க. நீங்க வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி 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 நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்த்துக்கள். நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம், நடிகர்கள் வராங்க அப்படின்னா ப்ரொடியூசர் ஒரு பக்கமும் நடிகர்கள் ஒரு பக்கமும் சம்டைம்ஸ் இருக்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து ப்ரொடியூசரும் நடிகர்களும் உட்காந்து அவ்வளோ நேரம் கதை பேசி அரட்டை அரைச்சதால நான் இங்கே வந்துட்டேன். அங்கே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்ட்டு அந்த அளவுக்கு எல்லாரும் மத்தியிலுமே ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. அது மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கறதுக்காக. வாழ்த்துக்கள் மேம். தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து படக்குழுவை வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு RV உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் எப்பவுமே கடைசியா பேசுவாரு, பட் இப்ப என்ன முதலே கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொன்னதால சார் ப்ளீஸ். முதல்ல நீ பாசுமா, நான் சொன்னதை உடனே செஞ்சிட ஒரு ஆளுன்னா அது சகோதரியாக தான் இருக்கும். இந்த படத்தோட டைட்டிலே ரொம்ப உன்னை பற்றி தான் பேசுவாங்க. நீங்க சண்டை போட்டிருக்கு. இந்த டைரக்டர்களே இப்படித்தான். இங்கே வந்து ஏதாச்சும் டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. நீ போய் விக்ரமன் சார் பக்கத்தில் உட்காரு, கொஞ்ச நேரம் உட்கார். டைரக்டர் வந்த உடனே சொன்னார், சார் உங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கா நான் டைரக்ட் பண்ணுற டைமில் இந்த ஜோன்னு ஒருத்தர் இருந்தார், உங்களை பார்த்து உங்ககிட்ட சேர்றதுக்கு முயற்சி பண்ணலான்னு சொல்லி நான் வருஷக்கணக்கில் அவர் பின்னாடியே அலைஞ்சேன். கடைசி வரையில் உங்களை பார்க்க விடாமையே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார்.
அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஒரு நல்ல படத்தை பண்ணிக்கிற, தப்பிச்சிட்ட நீ. So, நீ பாஸ் ஆயிட்ட ஃபர்ஸ்ட். லேட் ஆனாலும் லேட்டஸ்டா பாஸ் ஆயிருக்கீங்க. உங்களுடைய கதைக்களம் பாஸ் தான். நல்ல ஒரு நான் கூட சகோதரி முதல்ல சொல்லும்போது பயந்தேன். என்னன்னா வெட்டு குத்து கத்தி ஒரே ரத்த காட்டேரியான்னு படமா இருக்கும் பொழுது வட சென்னைன்னு சொன்னாங்க. ஆனா அதுல இவ்வளவு ஒரு அழகான ஒரு குடும்ப ஒரு கதையை வந்து எடுத்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வட சென்னையோட குடும்ப சண்டையை எப்படின்னு பார்க்கலாம். அது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீ பாஸ். அதுல கதையில பாஸ், இயக்கத்திலையும் பாஸ். ஏன்னா இத்தனை பேரை வச்சு மேய்ச்சிருக்க பாரு, பெரிய விஷயம். அது புதுமுகங்கள் நிறைய பேரு, அது 2-3 பசங்க, ஹீரோவோட வர்ற பசங்க 2-3 பசங்க டப்புன்னு வந்து காலில் விழுந்தாங்க. அதுல காலில் விழக்கூடாதுன்னு சொல்லிப்பறேன். அங்கேயே நீ பாஸ். ஸோ பிரமாதம், நைஸ். குறிப்பா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹீரோவோட முகம். ரொம்ப லவ்லி பாயா இருக்காரு. வாழ்த்துக்கள் துஷ்யந்த். ஆனா துஷ்யந்த் ஹீரோவான்னு கேட்டேன். அவங்க ஜெயக்குமார் அவங்க ஃபாதர் சொன்னாரு, இல்லைண்ணே கேரக்டர்கள்ல ஒரு கேரக்டர். ஆனா பிரமாதமா பண்ணிருக்கு. உங்க அப்பா வந்து எப்படி அண்டர் பிளே பண்றாரு பாருங்க. ஸோ ஒரு நல்ல பிள்ளை, நீங்க மிக அழகா பண்ணிருக்கீங்க. வெரி குட். அந்த ஸ்டைலு நீங்களும் அதுல பாஸ். பாஸ். ஒரு ஹீரோயின் நீதானம்மா. அடர் அதே உன் சிரிப்பு, முத்துக்கள் உதுற மாதிரி ஒரு சிரிப்பு. அதனால நீ டபுள் பாஸ்மா. சிறப்பா இருந்தது. அதுக்கு அடுத்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும், அவங்க இருக்காங்களே இந்த லாஸ்ட்ல மேடம், அவங்களுடைய வாய்ஸே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அவங்க வாய்ஸ் இன்னும் இந்த இவங்க நடிச்சிருக்காங்க. குமாரி, என்ன குமாரி, செந்தில் குமாரி, அவங்களுக்கு வாழ்த்துகள். மொத்தத்துல எல்லா பாஸ் மார்க் வாங்கி இருக்கிற ஆளுகளை எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல டீமை செட் பண்ண பாரு. கேமராமேன் நம்ம அவரு பிரபுவோட அசிஸ்டன்ட், அவரு பேரு தில்ராஜ். அதேங்கப்பா, தில்ராஜ் பெரிய ப்ரொடியூசர் இருக்காரு தெலுங்குல. எங்கயா தில்ராஜ்? உடம்பு சரியில்லை. தில்லு சரியில்லையோ? சரி, தில்லுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா சரி. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா பொதுவாக வட சென்னைன்னா ஒரு காட்டுத்தனமான ஒரு லைட்டிங்கு, ஒரு மாதிரி ரெகடான லைட்டிங் இருக்கும். ஆனா இதுல ஒரு அழகான லைட்டிங்லயே படம் எடுத்திருக்கீங்க. ஸோ தில்ராஜுக்கும் வாழ்த்துகள். அவரும் இதுல பாஸ் ஆயிட்டாரு. அப்புறம் நம்ம எழுத்தாளர் யாரு, நம்ம பாடலாசிரியர் மோகன்ராஜனா, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பாட்டு எல்லாமே அதுக்கு என்ன தேவையோ ஆல் பாஸ் என்ற ஃபர்ஸ்ட் வார்த்தையை யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் போட்டு ஒரு பாட்டு எழுதுனது. அதுலயே நீங்க டபுள் பாஸ் தான். அந்த பணத்தை பத்தி ஒரு பாட்டு ரொம்ப ரசிச்சேன் நான். ஏன்னா அதுதான் வந்து மெயின் நாட் ஆஃப் த சப்ஜெக்ட். அந்த பணத்தை வச்சுட்டு இந்த குடும்பங்கள் படுற அந்த பணத்துக்காக எனக்கு ஃபுல்லா தெரியல கதை. அந்த பணத்து பேக் டிராப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இத்தனையும். அதுல அன்பு, பாசம், பக்கத்து வீட்டு உறவு, இதெல்லாம் எப்படி கெடுதோ அல்லது சேருதோ அதை சுத்தி தான் அந்த படம் அமைஞ்சிருக்குன்றது தெரியுது. அதை அழகா அந்த பாட்டுல கொண்டு வந்த நீங்க வந்து பாஸ் தான். இது எல்லாத்துக்கும் மேல சூப்பர் பாஸ் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர். அவர் முதல் படத்திலேயே பாஸ். அவரை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஜேம்ஸ் வசந்தர். அந்த பாட்டு இன்னைக்கு என்ன மனசுல இருக்கும். நான் வந்த உடனே அவரை பார்த்த உடனே அந்த பாட்டு, அந்த டியூனை பாடினேன். ஸோ ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், நல்ல அன்பானவர், அழகா பண்ணியிருக்காரு. நான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மெலடிக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத நடுநடுவில் அந்த ஆல் பாஸ் பாட்டிலேயே ஒரு மெலடியை உள்ள கொண்டாந்து வெளியே உருவிருப்பார். அதை எப்படி மெலடிக்காக ஏங்குறாருன்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது அழகான அந்த டூயட் பாட்டில் அதை நிறைவு செஞ்சிருக்காரு. பியூட்டிஃபுல்லா இருந்தது. மொத்தத்துல
மோகனா மேடத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா மிகச்சிறப்பானவர்களை சேர்த்து ஒரு படத்தை தயாரிச்சிருக்கீங்க. அதுல உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. அதனால அவங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருவீங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்க இந்த திரைப்படத்தில் எடிட்டிங் பாஸ்கர் நல்லா பண்ணியிருந்தான், ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி ஸ்டண்ட் ஜாஸ்தி இருந்த மாதிரி தெரியல, ஸ்டண்ட் டைரக்டர் இல்லையா, இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துகள். இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இந்த படத்தை அழகான படமாக உருவினா இன்னைக்கு வர்ற படங்கள் எல்லாம் உட்கார்ந்து பாக்குற மாதிரியே இல்லை. பின்னாடி அடிக்கிறானா முன்னாடி அடிக்கிறானா, நம்ம உட்கார்ந்து இருந்தா நம்ம சேர் பின்னாடி அடிக்கிற மாதிரி எல்லாம் உழுகுது, அடி உழுகுது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கும் ஒட்டுமொத்த குழுவிற்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை சொல்லி என்னை அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி, நம்ம பிஆர்ஓ இருக்காரு, அவர் எங்க இருந்தாலும் விட மாட்டார் நம்மளை. ஸோ கொஞ்ச நாள் அவருக்கு தப்பிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஜெயபிரகாஷ் அவருடைய பையனுடைய படம்ன்றது ஒரு முக்கிய காரணம். அவர் நடிச்சிருக்கிற படம்ன்றதுக்காகவும் ஜேம்ஸ் வசந்தன் இசை என்பதற்கு அவர் ரொம்ப நாள் ஆச்சு நான் அவர் பார்த்து மீட் பண்ணி. ஸோ அவங்க இருவரும் இதில் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நமது இயக்குனருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பர். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த படத்தை மோகனா மேடம் கிட்ட வாங்கிடணும் என்ற முடிவோட இதை வெற்றி படமாக்கணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். இந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் திரு மெட்ரோ மகேஷ் அவர்களை தற்போது மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மெட்ரோ மகேஷ் சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. நடிகை மைத்திலி அவர்களையும் தற்போது மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மைத்திலி மேம், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படம் அப்படின்ற டைட்டில் எல்லாம் இப்ப பாக்குறது அறிவு நம்மளுடைய விக்ரமன் சார் தான். அவர் இந்த படத்தை, நம்மளுடைய ஆல் பாஸ் படத்தை குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படமா வெற்றி அடைவதற்காக வாழ்த்துக்களை எங்களுக்கு நீங்க தெரிவிக்கணும்னு டீம் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நிறைய கேமரா எனக்கு தெரிஞ்சு ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கான்ட்ரவர்ஷியலா எதுவும் நான் பேச மாட்டேன், அது எல்லாருக்கும் தெரியும். படம் முதல்ல ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி இந்த டைரக்டர் நான் அன்னைக்கு ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஈசி மீட்டிங்ல அவர் சேரனுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தாரு. அப்போ என்னையும் பார்த்துட்டு அவர் இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்போ நான் இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். அவர் ஜெயபிரகாஷ் சாருடைய சன் அப்படின்னு சொன்னாரு. ஜெயபிரகாஷ் சாருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 36 இயர்ஸ், 33 இயர்ஸ் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய பழக்கம் இருக்கு. அவரோட ப்ரொடியூசர் ஆக்கினதே நான் தான். அதாவது அவர் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர். அவரு நம்ம ரோஜா கம்பெனிஸ் காஜா மஜின் சாரு, அப்புறம் ஞானவேல் சார், 3 பேரும் பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ். அவங்க எனக்கு நண்பர்களாகி அவங்க கிட்ட ஒரு கதை சொல்லி அப்படிதான் படம் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம். அது இந்த நேரத்துல இனியெல்லாம் சுகமேன்னு வச்சோம். அது சுகமா போய் முடிஞ்சு அந்த படமே ஆரம்பிக்கல, பூஜையோட நின்று போச்சு அந்த படம். அதுக்கப்புறமா அவர் என்னுடைய நெருங்கிய நண்பராக தொடர்ந்துட்டு இருக்காரு. அவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேரன் படத்துல நடிச்சு ஒரு நல்ல ஆர்டிஸ்டா வந்தாரு. இன்னைக்கு அவர் பையனும் ஹீரோவா அறிமுகமா இருக்காரு. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு பாக்குறதுக்கு. நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். உதயகுமார் சொன்ன மாதிரி எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க இந்த படத்துல. நான் கடைசி நேரத்துல வந்ததுனால அந்த ஒரே ஒரு சாங், அந்த காசு தான் முக்கியம்ன்ற அந்த சாங் பார்த்தேன், அந்த ட்ரைவர் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜேம்ஸ் வசந்த் சொல்லவே வேண்டாம், அந்த கண்களா இல்லைண்டா பாட்டுக்கு அப்புறம் இந்த படத்துல ஒரு மியூசிக் ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருக்காரு. அவர் இந்த நேரத்துல ஒரு டைரக்டரா இருக்காரு. அதுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சோழக்கால பொம்மைன்னு சொல்லி அவருடைய படம். அது இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ பார்த்தேன். அதுல நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அது அவர் கவனிச்சிருக்கிறாரா என்னன்றது எனக்கு தெரியல, பாருங்க. ஏன்னா நான் சும்மா அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது அப்பீல் ஆச்சு அப்படின்னா அதை நான் வாழ்த்து சொல்லுவேன். அது ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு உடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. அது இந்த ஆண்பாவம் உள்ளாது. அந்த டீம் பிஃபோர் ரிலீஸே அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்து இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் எனக்கு தோணுது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சோழக்கல்ல பொம்மை அந்த டிசைனும் பார்த்துட்டு நான் அதுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். அதில் ஃபியூ கமெண்ட்ஸாக வந்திருந்தது, அதில் என்னுடைய கமெண்ட்டும் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சா, பார்க்கல, பரவாயில்ல. அந்த படம் நிச்சயமா எனக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் நினைக்கிறேன். இல்லை,
21 அது பெரிய வெற்றி படம் ஆனாலும் அதுவும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல பணியாற்றின அத்தனை பேருக்கும், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சார் ரிலீஸ் பண்ணிடலாம். அப்புறம் நீங்க கிளம்பி இல்ல எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த நிகழ்வை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களும் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய இசையமைப்புல ஆல் பாஸ் படத்தை இயக்கியிருக்காரு திரு மைதீன் அவர்கள். படத்துடைய இசைத்தட்டை நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், மேடை வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஆர் விஜயகுமார் சார் ரொம்ப அழகா எல்லாரையும் பத்தியும் ஆல் பாஸ் சொல்லி நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாரு. அதாவது எப்படி இந்த படம் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆர்டிஸ்டும் எப்படி ஆல் பாஸா இந்த படத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மிக முக்கியமா இந்த மாதிரி ஒரு சிறு பட்ஜெட்ல எடுக்கிற ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா ஜேம்ஸ் வசந்தன் சார் இருக்காரு. அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. பாடல்களே அந்த பாட்டே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேக்கிங்கும் சரி, எல்லாமே அந்த டைட்டில் ஆரம்பிச்சு எல்லாமே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா வாரம் நிறைய படங்கள் இனிமே இருக்கு, எக்கச்சக்கமா. இந்த ஆகஸ்ட் மாசம் தொடங்கி செப்டம்பர் அக்டோபர்லாம் நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கு. வாரம் 4 படம் 5 படம்னு. இந்த காலகட்டத்தில் சரியான ரிலீஸ் டேட்ல இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னரா வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நார்த் மெட்ராஸ் பத்தி ஏதோ ஒரு புரிதலோட ஆங்கர் ரொம்ப நல்லா சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் நார்த் மெட்ராஸ் தான். அப்படி எல்லாம் இல்லம்மா, நார்த் மெட்ராஸ் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாலாம் கிடையாது, அவ்வளோ வெட்டு குத்து அப்படிலாம் இல்லை. நார்த் மெட்ராஸ்ல ரொம்ப சாஃப்டான நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சாஃப்டான இடங்கள்லாம் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப இன்டீரியரா போனீங்கன்னா ஒருவேளை அந்த என்ன சொல்றது, ஒரு அதுவே சொன்னா அவங்களும் கோச்சிக்கூடாது. அந்த மாதிரி இன்டீரியரா சில இடங்கள், அதுவும் பர்டிகுலரா அதாவது கடல் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போனா கொஞ்சம் ஆக்ரோஷமா மக்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் எல்லாருமே சாதாரண மக்கள் தான். நம்ம சென்னை ஃபுல்லாவே ஒரே மாதிரி மக்கள் தான், வட சென்னை மக்களும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஆக்ரோஷமா எல்லாம் கிடையாது. ஆனா இந்த படத்துல ஒரு வட சென்னையில போயிட்டு இவங்க 45 நாள் மைதீன் அவர்கள் அவருடைய குழுவை கூட்டு போயிட்டு கம்ப்ளீட்டா எடுத்திருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஹோல் டீமுக்குள்ள ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி, ஒரு கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா ஒரு பேக்டான இடம், டிராபிக் ஜாம் அதிகமா இருக்கிற இடம், அதுவும் பர்டிகுலரா நேரோ லைன்ஸ், எல்லா லைனுமே வந்து ரொம்ப சிட்டிக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. நார்த் மெட்ராஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட் 40 ஃபீட் தான் ரோடே இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு ஷூட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனா அதை போய் இந்த டீம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா ஒரு நல்ல என்டர்டெய்னர் வரும்னு எதிர்பார்க்கிறேன். மைதீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புதுப்படம் புதுசா ஒரு தயாரிப்பாளர் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பா நல்லபடியா ஒரு படத்தை கொண்டு வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு வெற்றிகரமா அமையணும். ஜேபி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர், மிகச்சிறந்த நடிகர். இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு படத்துல பார்த்தேன், மகுடம் படத்துல அவருடைய நடிப்பு பார்த்தேன். ரொம்ப வேற மாதிரி ஒரு நடிப்பெல்லாம் கொடுத்திருந்தாரு. ஸோ ஜேபி சாருடைய பரிமாணங்கள் நிறைய இருக்கு. இந்த படத்துல அவர் சேர்ந்து அவருடைய மகனும் சேர்ந்து நடிக்கிறது பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. ஸோ கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க. அண்ட் உங்களுடைய கரியர் நல்லபடியா அடுத்தடுத்து நல்ல படங்கள் அமையணும்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் ஜனனி அவர்களுக்கும் நடிச்சிருந்த எல்லாருக்குமே, வினோதினி மேடம் பத்தி சொல்லவே வேணாம், அவங்க ஒரு லைவ் வயர் எனர்ஜி. அவங்களும் இந்த படத்துல ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்டுக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான படமா அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லையா? மாண்புமிக்க டாக்டர் மனிதநேய மாந்தரசி இந்த படத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராக சிறந்த பட்ஜெட் போட்டு பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு இயக்குநரையும் உருவாக்கி உன்னதமாக அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிக்க டாக்டர் தயாரிப்பாளர் மோகனா அவர்களே, மாண்புமிக்க இயக்குனர், மனிதவள மேம்பாடு சிறப்பாக
ஆக வேண்டும் என்று இங்கே சிறப்பான புதியவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிந்த 30 வருடங்களுக்கு மேல் இந்த துறையிலே போராடி இன்று வெற்றி பெற்று இயக்குநராக அறிமுகமாக இருக்கின்ற மைதீன் அவர்களே, இசை புரட்சியாளன் சாதாரணமா சொல்லக்கூடாது, இது அவருக்கான விழா. இத இடையில அங்க போயிட்டு வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடந்தது. அதுல இவர் சொல்லிய கருத்துக்கள் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்தியா முழுக்க இந்த ஆளும் வர்க்கத்தினால் இப்ப 20-30 லட்சம் கோடிகளுக்கு மேல கொள்ளையடிச்சு மோசடி பண்ணி பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அனிதால இருந்து சாவுக்கு காரணமா இன்னமும் ஒரு ஆதிக்க சக்திகள் தவறா பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்மட்டியால் அடிச்ச மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். நீங்க ஆட்டோ டப் பண்ணி இங்கிலீஷ்ல போடுங்க. அதாவது அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் ஒரு உண்மையிலேயே நான் இசை புரட்சியாளர்னு சாதாரணமா சொல்லல. கண்கள் இரண்டால் பசங்க இப்படி பல வெற்றி பாடல்கள் கொடுத்திருக்கார். தைப்பொங்கல் அந்த பாடல் ஆடிக்கவும் செஞ்சீங்க இல்லையா? அற்புதமான ஒரு உருவகம் வளர்ந்துட்டு வரையில 2 வரிதான் அவர் சொன்னது. ஏன்னா நீங்க இப்படி போட்டு கோச்சிங் அது இதுன்னு போட்டு சாவடிச்சு இப்படி புளியறீங்களே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அந்த சிலபஸை வச்சு தொலைங்கடா நாதாரிங்களா. அது நான் சொல்றேன், திட்டி சொல்றேன். எவ்வளவு எளிமையான கருத்து பாருங்க. எதுக்கு அந்த சிலபஸ அந்த கோச்சிங்ல போட்டு கோடிக்கணக்கா கொள்ளையடிக்கிறாங்களே, நீ என்ன வெங்காயம் என்னமோ ஏதோ வை, அந்த படிப்பை 11ஆவது 12ஆவதுல வச்சு தொலைங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். அவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி ஒரு இதை பண்ணி இருக்கார். அதற்காக ரேட் சேலியட் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தர். மேலும் ஒளி ஓவியர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மாண்புமிக்க டாக்டர் தில்ராஜு அவர்களே. நான் என்னடா மாண்புமிக்க டாக்டர் சொல்றான்னு சில பேர் யாராவது தப்பு கணக்கு போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. டைரக்டர் தைரியமா இருங்க. 40-30 வருஷத்துக்கு முன்னாடியே 93 நினைக்கிறேன் என்னோட முதல் படம் வெளியிட்டப்ப டாக்டர்னு பட்டம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. நான் அப்ப சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும். அது என்னோட படத்தில் 60 நடிகர்களுக்கு மேல போட்டு நானும் படையெடுத்தேன். ராஜாதி ராஜகுல ஒத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, காத்தவராய கிருஷ்ணன், காமராஜன். நான் என்ன பண்ணேன், மாண்புமிக்க டாக்டர் நாகேஷ் அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் மனோரமா அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் குள்ளமணி அவர்கள், இன்னைக்கு போய் பாருங்க இருக்கும், முழுக்க 60 நடிகர்களை போட்டு விளம்பரம் படுத்தினேன். தினத்தந்தியில போட மாட்டேன்ட்டாங்க. அப்ப சில்க் ஸ்மிதா மேல் எனக்கு ஒரு பரிசா கொடுத்துருந்தாங்க. ஒரு கார் கான்ட்ரஸ்ட் எடுத்துட்டு கிளம்புடான்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டேன். நேராக போய் ஏன் எதனால இல்லைங்க, அது ஒரு மாண்புமிக்கங்கிறது மந்திரிகளுக்கு தான் போடுவோம், அப்படி எந்த புத்தகத்தில் இருக்கு? இல்லை நீங்க டாக்டர்னு போட்டிருக்கீங்க. நாங்க சினிமாவில் அவங்க 1000 படம் நடிச்சவங்க மனோரமா, அவங்கள நாங்க நேசிக்கிறோம், நாங்க பட்டம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன? இப்போ போட்டு ஆகணும் போடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க போட்டாங்க. ஏன்னா தினத்தந்தி ஆதித்தனாரோட அற்புதமான நம்ம தமிழ் உணர்வாளர். அது போன்று நம்ம கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. நம்ம துறையை நம்ம கேவலமாகவும் இதாகவும் பேசுறதுனாலதான் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஏன் சொல்றேன், நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மோகன்ராஜன், ஆகா எங்கப்பா அடி நிறுத்துறே, என்ன எட்டி பெண்டாரப்பா, கட்டா குஸ்தி சம்பவக்காரி, என்ன சம்பவம் பண்ணிட்டாப்பலப்பா, எங்க இருந்துதான் இந்த லிரிக்ஸ் அவருக்கு கிடைக்குதோ அடி பெண்டாரு. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அவர்களே, நிலவை பார்த்திபன் அவர்களே, வினோதினி வைத்தியநாதன், சும்மா இருக்கிறாங்களா பாருங்களா. இந்த வயசுலயே அவங்க அப்பாவை கூட வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு அப்பாவை விட்டு கொடுக்காத பிள்ளையா கவர்மெண்ட்டுக்கு எதிராக அடி சமட்டி அடிக்கிறாங்க. அவர் தைரியத்தை பாராட்டலாம். நடிகர் தோழர் மாண்புமிக்க ஜெயபிரகாஷ் அவர்களே, பிரசன்னா பாலச்சந்திரன், அருவி மதன், கவிதா பாரதி அவர்களே, இயக்குனர் மூர்த்தி அவர்களே, அக்ஷயா அவர்களே, சஞ்சய் அவர்களே, மாண்புமிக்க கோகுல் அவர்களே, நிகில் கணேஷ்குமார் அவர்களே, ஜெயசீலன், கலை இயக்குனர் ஜெயசீலன் அவர்களே, MS பிரபு அவர்களே, கொஞ்சம் மற்றவங்க எல்லாம் போயிட்டனால கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கதாநாயகனுக்கு வருவோம்.
இவர் என்ன அநியாயம்பா. அதாவது நம்ம ரசம் குடிச்சிருக்கோம். எனக்கு எலுமிச்சை ரசம் பிடிக்கும், பூண்டு ரசம், அப்புறம் என்ன தக்காளி ரசம், புளி ரசம், படப்பிடிப்பில் ஆட்சியம்மாலாம் பொள்ளாச்சி அங்கங்க படப்பிடிப்புன்னு அந்த காலத்தில் எங்களுக்கு மல்லிகைப்பூ ரசம்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மல்லிகைப்பூ தேநீர் டீ தந்திருக்காங்க. அந்த மாதிரி பல ரசங்களை நம்ம குடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க பாருங்க, இந்த நடிப்பில் பயங்கரமான ஒரு பல ரசத்தை புரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. கதாநாயகன் கதாநாயகி அடேங்க அப்ப அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு ஈருடல் ஊர் வீரா அசத்தலான ஒரு காதல் ரசத்தை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். நல்ல அற்புதமா இருக்கு. உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம துஷந்த் கதாநாயகன் இது கொரோனா வந்துடக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டார். கண்ணாடி போட்டு அற்புதமா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குப்பா. நல்ல பேர் கிடைச்சிருச்சு தமிழ்நாடு தமிழ் ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு ஜனனி பெரிய அளவுக்கு வருவீங்க, அற்புதமா இருக்கு. இங்க நான் ஏன் இங்க பாருங்க, அதே நேரத்தில் இந்த பேப்பர்ல எல்லாம் ஒரு விஷயத்த நீங்க இன்னையிலிருந்து அது மாறணும். இந்த சின்ன சின்ன இடத்துல டெக்னீஷியன் பேரை போடுறாங்க, ஹீரோக்கள் பேரை பெருசா போடுறாங்க. போட்டுக்குங்க, தப்பில்லை. ஆனா இந்த இருட்டடிப்பு பண்ணாதீங்க. இப்ப தொழில்நுட்ப கலைஞர்கள் கொஞ்சம் பேர் நடிகர்களை இங்க சொல்லிட்டோம். விளம்பரம் காப்புக்கும் வரும், பேர் பெருசா இருக்கும். ஆனா இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கீழே கண்ணுக்கே தெரியாம இருக்கும். அது எவ்வளவு மனசு நோக்கும் பாருங்க. அது என்ன வீணா போகுது? விளம்பர காசு கொடுக்கத்தானே செய்றீங்க. கொஞ்சம் இனிமேலாவது டிசைனர்ஸ் இருக்கட்டும், பேப்பர்ல பப்ளிஷ் பண்றவங்களா இருக்கட்டும், அப்ப அவங்களாம் நல்ல பளிச்சுன்னு போட்டு வைப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப ஹீரோவே எல்லாம் பிரதானம் அல்ல, எல்லாமே அவங்களே அல்ல. இப்ப பாருங்க, எத்தனை பேர் சின்ன எழுத்து, நான் எப்படியோ படிக்கிறேன் இந்த வெளிச்சத்துல. டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி தில்லி ராஜன், ஓகே. எடிட்டிங் எஸ் பாஸ்கர், ஆர்ட் ஜெயசீலன், மோகன்ராஜன் இங்க வருது, அண்ணாதுரை, புவன், ஆர்எஸ் புவன் தான் பிஆர்ஓ. இது பேப்பர்கள்ல இனிமேலாவது இந்த திரைப்படத்து விளம்பரம் எது கொடுத்தாலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பெரிய அளவுக்கு போடாட்டியும் படிக்கிற அளவுக்கு போடுங்க. பல பேர் கிளம்பி வருவான், அந்த ப்ரொடியூசர் வருவான். தொழில்நுட்ப கலைஞர்களை இருட்டடிப்பு செய்யாதீங்க. ஆல் பாஸ் அற்புதமான ஒரு டைட்டில். அதாவது எல்லாரும் ஜெயிச்சாச்சு. ஆமா, ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட், ஒரு அடி வெற்றி நோக்கி இன்னைக்கு அதிக அடி வச்சு வந்துட்டீங்க. அதை மனதார பாராட்டுறேன். ஆல் பாஸ். நான் அதே பிளாஷ்பேக்கு போனா எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேர் இருக்கு, இப்ப டிசி இருக்கு, இது இருக்கு. அப்ப அந்த காலத்துல அதிகமா இருந்தனால 93லயே தான் நான் போய் தூய தமிழ்ல தமிழ் படங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்தனார் வந்தாங்க. ஊமை கவிஞர் சுரதா வந்திருந்தாரு, என்ன வாழ்த்தினாரு. அவங்க அந்த வள்ளுவர் கோட்டத்தில் அப்போலாம் போராட்டத்தை உட்காருவேன். அந்த வாரத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் வைக்கப்படுகிற பெயர்களுக்கு படங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படின்னு 5 லட்சம் 7 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு மறுபடியும் அதை நம்ம இப்ப கொண்டு போக முடியும்னு தெரியாது. அந்த விட்டுட்டு நான் ஏன் இந்த அளவுக்கு, நான் இப்ப சமீபமா ஒண்ணு பாதிக்கப்பட்டேன், எனக்கு மனசு வேதனையா இருக்கு. அதை இங்க ஆல் பாஸ்ல ஏன் சொல்லணும்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது. பாலாஜி என்ன சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்க கடைசியில தான் வாரோம், நீங்க ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதுல பயங்கரமா ஆட வச்சாங்க. நான் ரிங்கில நின்று என் பசங்களை கூட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து, ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லயாவது வரும், யூடியூப்ல வரும்னாங்க. அந்த நான் சிறப்பா ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த சாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்றீங்கன்னு தெரியல. நீங்க இங்கேயும் டாப்ல இருக்கீங்க. மார்கண்டேயன் குமாரர்கள் ஒண்ணு கைதி போச்சு, ஓகே சரி, நீங்க சம்பாதிங்க, கோடிக்கணக்கில் சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை, ஒரு போர்ஷனை, ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுவேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தால்
உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. RSS பிரபு அவரு கேட்கிறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸரா இருக்கலையே, 86லயே நான் கவுன்சிலையும் தனஞ்சயன் இவங்க எல்லாம் அரக்காண்டாய் போட்டுட்டு இருக்கலையே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லயே நான் ராஜ்கரண்டி 73 நம்பர். இப்ப எனக்கு வயசா இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமா உத்வேகமா இருக்கேன். நான் படம் எடுத்து படத்துல தான் போட்டுட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போறேன். நீங்க நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமள மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க, நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா எஸ்ஆர் பிரபு அன்னைக்கு சொன்னது நாங்க அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம். இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பில்லாத. நான் 350 படங்கள் நான் நடிச்சுட்டேங்க. எத்தனை நடிகர்கள் ஆரங்கத்தில் இருக்காங்க. அதாவது இது இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ. எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி 100கணக்கான பேர்கள் உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பாலாஜி அன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. ஏன்னா கம்மியா நிக்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சரி இனிமேல் நீங்க சைன் பண்ணல, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்ன கேட்காம நீங்க எடுக்க கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ல போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடிச்சு எத்தனையோ கேப்டன் பாய் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அவரோட கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. அதனாலதான் படங்கள் நிக்குது. மலையாள படங்கள் ஏன் நிக்குது? இப்ப இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டரும் நீ என் கேரக்டர் ஒண்ணு கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம், நான் ஒன்று பிச்சை எடுக்கிறவன் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்ன மறைச்சிட்டு நீ பெரிய ஆளனா, நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவான். மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தா அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்டு ரிங்கில் ஆடினேன் சார், காணா சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லயும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடிச்சது, நான் ஆடினது அது 2 நிமிஷம் சாட்டா இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூர்யா சார் விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தாரு. அந்த பிரசன்ஸ் தானே, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல. கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்னப்பா நீ அப்படி ரிங்கில் அந்த இடத்துல ஆடின, பாட்டெல்லாம் ஷாட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடல? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது என்ன இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம்? முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமா வேணாலும் பண்ணுங்க. ஆனா சினிமாங்கிற ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ் வெற்றி அடையணும், இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கு அல்ல. ஒரு ஜனநாயகம் வந்தான்னா 100 பேர் கூட்டு போனாங்க, மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனா, அவன் ஜனநாயகன். இங்க நம்ம நடக்கிற மதுரைக்கு கூட்டு போல. யாரோ என் இடத்துல நான் நட்டி பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது, ஆடு படத்தில் நடிக்கிறது, இவரு கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு, ஆனா என்னை எதுக்கு போட்ட? ஏன் அப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் சாட்டா இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரிஞ்சேன். நீங்க என்ன என்சைக்ளோபீடியா? இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா சால்ரா போட்டுட்டு போறதுக்கு ஆள் பாஸ் நல்லா இருக்காரு, நல்லா ஓடும், நல்லா இருந்தா தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பெச்சாந்தன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்ப சொல்ல நான் மறைச்சு அவர் சும்மா இருப்பாரா? I don't care. I care a damn about others. Shame on them. மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறாரு. இவனுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ, கீழே போய் எழுவானுங்க, நீ உன் பையன் கஞ்சா பைத்தியக்கார நாதாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்டுருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அடிப்படுத்த சனியனுங்க நாட்டில் சுத்திட்டு இருக்குது. அவனுக்கு அதேதான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, குரங்குக்கு போன் பண்ற மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தால்
விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் திலத்தண்டிக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரின் பேரை ஈட்டடிப்பு பண்ணாத. அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஈழவாவாது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். விட்டு போச்சப்பா, உண்மையில விட்டனா, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக சம்பாதிக்கிறான். ஒரு தியேட்டர்ல பெருக்கிற அந்த லேபர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்கு. ஆனா அந்த கடைசி அந்த ப்ரொடியூசருங்கிறது ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம் தான் இந்த தயாரிப்பாளர் இனம். சோ தயாரிப்பாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா எழுச்சி வரும், வளர்ச்சி வரும். நன்றி. ஆல் பாஸ் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். இந்த தயாரிப்பாளர் நல்ல வருவாயை ஈட்ட வேண்டும். இந்த படத்துல நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே லெஜண்ட், எல்லாருமே அவ்வளவு அருமையா பண்ணக்கூடியவங்க. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இந்த படம் அடுத்து ஒரு மேடை இது போன்ற ஒரு இசை வெளியீட்டில் நடப்பதற்கு இவர்களை நான் பாராட்டுவதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறும். நன்றி, வணக்கம். மகாநதி, ரமணா இந்த படங்கள் மூலமா யதார்த்தமான காட்சிகளை கொடுத்ததும், ஐயன், காப்பான் இந்த மாதிரியான படங்கள் மூலமா உலகத்தரம் வாய்ந்த காட்சிகளையும் நமக்காக கொடுத்திருக்காரு. தொடர்ந்து கேமரா கோணங்கள்ல என்றும் புதுமையை புகுத்தி கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் திரு MS பிரபு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம் அந்த மாதிரி விஷயம். வணக்கம் அனைவருக்கும், அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஆசைப்படுறது என்னன்னா, இந்த ப்ரொடியூசர் மோகனா உடைய ஒன் ஸ்டெப், அது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல இந்த திரையுலகத்தில் ஒரு தயாரிப்பாளர் அவங்க உள்ள காலடி வச்சு வந்ததுக்கு நான் முதல்ல அவங்கள வரவேற்கிறேன். நீங்க வரணும் மேடம், வருக வருக என்று வரவேற்கிறேன். ஏன்னா முன்னாடி பேசினவர் சொன்னார், ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி இல்லாம ஒரு ப்ரொடியூசர் வர்றதை நான் முதல்ல வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுனால ஒரு இயக்குனர் வந்திருக்காரு, ஒரு படக்குழுவே வந்திருக்கு, ஒரு நல்ல படமும் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க தான் முதல் அவங்க தான் பிள்ளையார் சொல்லி அவங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இன்னொன்று இயக்குனர் மைதீன் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம்லாம் கிடையாது, ரொம்ப சமீப காலமாக தான் பழக்கம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நட்பிலக்கணம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவர் ரொம்ப ஒரு நட்பு தான் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நகட்டுக்கு போறதுக்கு நட்பு ஒன்று இருந்தாலே போதும் அப்படின்னு ஸ்திரமா நம்பக்கூடிய ஒரு உதாரணம் 2 இருக்கு இந்த படத்துல. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து வீட்டில் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லேருந்து தெரிஞ்சவங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அவர் இத்தனை வருஷம் 25 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க ஒரு நண்பரா அவங்க முன் வந்திருக்காங்க மோகனா. எந்த அளவு பாருங்க, நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டான்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்போம், நல்லா இல்லைன்னு. அவங்க பண்ணிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்க ஒரு நண்பனுக்காக. அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் தில்ராஜ், அவர் என்னோட அசிஸ்டன்ட் தான். அவர் இந்த டைரக்டர் மைதீனுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் நண்பர். படம் பண்ணா ஒன்னதான் வச்சு படம் பண்ணுவேன் 20 வருஷமா சொல்லிட்டே இருந்தவர் இன்னைக்கு அதை நிரூபணம் பண்ணிருக்காரு. பட வாய்ப்பு கிடைச்சோடனே சரி நல்ல வாய்ப்பா இருக்கு, நம்ம ஏதோ ஒரு கேமரான்னு வச்சு போகலாம் இல்லாம நண்பனுக்கு கொடுத்த வாக்குக்காக அவரை வச்சு பண்ணிருக்காரு. இது மாதிரி என்னுடைய கொஞ்சம் நிறைய உரையாடல் எனக்கு அவருக்கு நடந்திருக்கு. எல்லாமே ஒரு நட்பு தோரணையிலேயே இருக்கும் ஒரு பேசுறதெல்லாம். அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுக்கு நான் தலை வணங்குறேன். மைதீன் நீங்க நல்லா வரணும். இது இந்த ஒன் ஸ்டெப் மோகனா மேடம் கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கலாம். ஆனா அடுத்தடுத்து அவங்க பல ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கு திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு தயாரிப்பாளரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆல் பாஸ் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். நம்ம பல படங்கள்ல அவங்களுடைய நடிப்புல பார்த்திருக்கோம். சிந்தனையில் அசாத்திய தெளிவு, நடிப்பில் என்றும் அலாதியான யதார்த்தம். நடிகை வினோதினி வைத்தியநாதன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்கள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களும் நன்றிகளும். பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும்.
ஊடக நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். சமீபத்துல வந்து நடந்த டபுள் ஆக்குபன்சி, அப்புறம் நூறுசாமி, ஜிடிஎன் பட விழாவில் என்னால் கலந்துக்க முடியல. அதுக்கு காரணமும் நீங்க தான். ஏன்னா நான் நடித்த படங்கள் போன வருடத்துலலாம் நீங்க கொடுத்த ஆதரவுல இந்த வருஷம் எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறையா ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ், நிறையா படங்கள்ல நான் வந்து நடிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த படங்கள்ல வந்து என்னால் கலந்துக்க முடியல. அதனால தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாம அனைத்து படங்களுக்கும் தொடர்ந்து நீங்க கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு இருக்கோம். அதனால முதற்கண் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு வந்து மன்சூர் அலிகான் சார் இந்த ஆல் பாஸ் திரைப்படத்துக்கு கரெக்டா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லா திரைப்படத்துலயும் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச்ல நடக்கும். இன்னைக்கு வந்து அவர் பேசினது உங்களுக்கு வேணா வந்து இல்ல பொதுமக்களுக்கு ஒரு கண்டென்ட்டா இருக்கலாம், எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்க. ஆனா சாருடைய ஆதங்கத்தை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை. அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ற இடத்துல நான் இல்லை. ஆனா நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த விஷயத்த. நானும் இந்த ஆதங்கத்தை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா பல நேரத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்க்கே இல்லாம முடிஞ்சிரும், இல்லைன்னா வந்து இருட்டடிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு உதாரணத்துக்கு கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்துல, நான் இது சில மேடைகள்ல நான் சொல்லல, ஆனா ஒரு சில பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். கோமாளி அப்படிங்கிற திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஏதோ ஒரு ப்ரெஸ் ஷோ ஏதோ ஒண்ணு, அதுல வந்து நான் இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் வீட்டுல வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட வீட்டுக்கு வர சொல்லி மேக்கப்லாம் போட்டு ஹேர்லாம் பண்ணி சாரி எல்லாம் ட்ரேப்லாம் பண்ணிட்டு நான் போறேன். அங்க போனா வேல்ஸுடைய அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில ஒரு கடைசி ரோக்கு முன்னாடி ஒரு 2 ரோ முன்னாடி எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து என்ன உட்காத்தி வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு தவறுதான், வேணும்னு அதை பண்ணல, ஆனா அது வந்து நடந்துருச்சு அந்த மாதிரி. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காத்தி வச்சுட்டாங்களே. ஏன்னா மேடைக்கு நான் கூப்பிடவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு என்னோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துருப்பா, நான் வந்துடுறேன் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அதை விட அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஈகா தியேட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்கேன் அந்த படத்தை. என் பக்கத்துல வந்து 2-3 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. என்னோட சீன்லாம் வரும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா வந்து கரன்னு அழறாங்க அப்படியே. அப்போ வந்து நான் யோசிச்சேன், பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இருட்டடிப்பு செஞ்சாலும் காலம் கடந்து இன்னைக்கும் வந்து எத்தனையோ பேர் கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தை சொன்னா என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில நான் வந்து ரேஷன் கார்டுக்காக ஒரு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன சேஞ்சுக்காக. அந்த இடத்துல கூட அந்த கோமாளி படத்தை வந்து சொல்றாங்க. அப்ப என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கு எங்க நம்ம இருட்டடிப்பு இந்த இதுக்குள்ள நடந்தாலும் ஒரு இடத்துல நமக்கு வந்து இருட்டடிப்பு நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து நிற்கும். அதனால வந்து அந்த ஆர்கானிக்கா மக்கள் மத்தியில நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே இருட்டடிப்பு செய்யவே முடியாது. பிரபஞ்சம் அதை வந்து பார்த்துக்கொள்ளும். இதை வந்து நம்ம பாசிட்டிவா சார் நீங்க வந்து வருத்தப்படாதீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இதுதான் வந்து உண்மை. காலம் கடந்தும் நீங்க வந்து செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்காக நின்று பேசும். மக்கள் மத்தியில இன்னும் தமிழ் ஜனம் சினிமா எவ்வளவு வருஷம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்கிரீன்ல நம்ம வந்து தெரியும். அதனால அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு வந்து ஜிடிஎன்ல நான் நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நூறுசாமி பாருங்க, நான் அதுல ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நம்ம சொல்ற இடத்துல எல்லாம் வந்து நான் யோசிப்பேன், எனக்கு பல படங்கள்ல வந்து நம்ம அங்கங்க தெரிஞ்சுட்டு போயிடுவோம். ஆனா இந்த படத்துல நான் முதல்ல வந்து 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு இயக்குனர் மைதீன் அவர்களுக்கும், இந்த ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளர் மோகனா அவர்களுக்கும். ஏன்னா இவங்க 2 பேரு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கறதுக்காக நான் அவங்க ஆபீஸ் போகும்போது என்கிட்ட சொன்னது, படம் வந்து எத்தனை நாள் ஷூட் அப்படிங்கும் போது ஒரு 45 to 50 days எடுக்க போறோம், உங்களுக்கு வந்து ஒரு 35 நாள் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன் 35 நாள்னா வந்து நம்ம என்ன அவ்வளவு பெரிய கதாபாத்திரமா பண்றோம், இவ்வளவு நாள், அதுவும் 99 கால் ஷீட் அப்படின்னாங்க. அப்ப யோசிச்சேன், என்னடா படம் ஃபுல்லா நம்ம தான் வரோம்னா அது உண்மையாவே அது அப்படிதான் இருந்தது. ஒரு சிறிய படத்தில், அதாவது சிறிய படம் சொல்ல முடியாது, ஒரு இந்த பட்ஜெட்ல செய்யக்கூடிய ஒரு படத்துல த்ரூட்டா ஒரு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமா, அந்த கதையோட்டத்தோட வரக்கூடிய கதாபாத்திரமா பண்றது வந்து அவ்வளவு வந்து மனநிறைவா இருக்கு. அந்த மனநிறைவை எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல இந்த 2 பேருக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சே ஆகும்.
இயக்குனர் அவர்களை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து நாங்க ஒரு விஷயம் அவர்கிட்ட இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்களா இந்த மாதிரி இது வாங்கணும், பொன்னாடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சார் சொல்லியிருக்காரு பொன்னாடை வேணாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா வந்து டவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இதான் அவருடைய ஒரு பேசிக்கான வந்து ஒரு பொதுநலன் கருதுற ஒரு மனப்பான்மை. MS பிரபு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நானும் அவரும், நான் அவரை சார்னும் அவர் என்ன மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு நானும் அவரும் தோழர் அப்படின்னு பேசிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க வந்து நிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அவரு ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இதை பற்றி நிறைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு மனிதர். இன்னைக்கு ஒரு காஸ்டியூமர்ல இருந்து அங்க பாருங்க காஸ்டியூமர் நிற்கிறாரு, அவரை கூட வந்து அழைச்சிருக்காரு. இது ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு விஷயம். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இங்க இல்லாம வந்து இல்ல, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து உட்கார்ந்து இந்த டீ அப்படிங்கறத நம்ம எப்பயுமே யோசிப்போம், அந்த தேநீர் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்பதான் சார் சொன்னார் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படிங்கறத நிரூபிக்கிற வகையில ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ஒரு சேர் போட்டு டைரக்டர் வந்து சென்டர்ல உட்கார்ந்து இருப்பாரு. அவரை சுத்தி வந்து எல்லாரும் உட்காந்து நாங்க வந்து நிறைய கதை பேசிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போறதுக்கே அந்த மனசு வராது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இனிமையா பழகக்கூடிய ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாரு. அது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் மேடம் மோகனா மேம் வந்து நம்ம CM சார் மாதிரி ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க, ஆனா கரெக்டா பேசுவாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வரவேற்புரை, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வணக்கம், அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் அவங்கள பத்தி சொல்லி பாராட்டணும் இந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு பேமெண்ட்டை அன்னன்னைக்கு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். இது வந்து சினிமால ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். 2வது அவங்க ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் ஆர்டிஸ்ட். காலையில வருவாங்க, அவங்க வந்து எல்லாரோடையும் தனியா ரூம்ல போய் கேரவன்ல போய் சாப்பிடுறதுலாம் இல்ல, எல்லா டெக்னீஷியன்ஸோட வந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்க வந்து மேக்கப் போட்ட உடனே தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஹேட்டை வந்து கழட்டி வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டா மாறிடுவாங்க. எங்க கூட அப்படியே நடிச்சு கடைசியில வந்து ஈவினிங் அதை முடிக்கும் போது அவங்க திருப்பி தயாரிப்பாளராக மாறுவாங்க. அந்த 2 அவதாரத்தையும் ரொம்ப அழகா இது வந்து அவங்க, நான் இந்த இடத்துல ஏன் பெருமைப்படுறேன்னா ஒரு பெண்ணா இருந்து அவங்க இதை செஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து நான் எத்தனையோ 3, அதாவது சுதா கொங்கர மேம், அப்புறம் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம், பிரியா மேம் 3 பேரோட நான் வந்து ஒரு உமன் டைரக்டரோட நான் நடிச்சிருக்கேன். ஆனா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் உமன் ப்ரொடியூசரோட நான் நடிக்கிறேன். ஸோ ஐ திங்க் பல பேருக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பெண் தயாரிப்பாளரோட நடிக்கிற அனுபவம், ஒரு பெண்ணாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு இதுக்கு நீங்க எல்லாரும் கை தட்டலாம். நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த படத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்ட் டைரக்ஷன், நீங்க அவுட்டர் வந்து பாத்தீங்க. எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சொல்லாமான்னு தெரியல, பார்த்தா நாங்க வந்து ஃபுல் படம் வந்து நார்த் மெட்ராஸ்ல ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஃபுல் படம். ஓகே ஓகே, இது கட் பண்ணிடுங்க, இந்த இடத்த எடிட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க. ஓகே சரி, சரி ஓகே. நார்த் மெட்ராஸ் மக்களுக்கு இந்த நேரத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் நார்த் மெட்ராஸ் இப்படி அப்படின்னு அவங்கள பத்தி நம்ம நிறைய அசியூம் பண்ணி இங்க பேசிட்டு இருக்கோம். நாங்க அங்க வந்து ஷூட் பண்ணோம் பல நாட்கள். எந்த வீட்டுக்குள்ள வேணா எந்நேரமும் புகுந்து எங்களுக்கு ஒரு சேர் வேணும், ஸ்டூல் வேணும், அங்க அடிக்கிறதுக்கு ஆணி வேணும், எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு அழகான மக்கள், அழகான ஒரு வாழ்வியல். அங்க வந்து அந்த நாட்கள் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. யாரோட வேணா எங்க வேணா உட்காந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம மத்தியானம் வந்து எந்த வீட்லயாவது வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்து மீன் இருக்கு, மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் அவ்வளவு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங் நடந்த அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து இந்த மேடையில நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டரை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஆர்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னால அதை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. லிரிக்ஸ் அப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட் சாங் அந்த சம்பவக்காரி, அது வந்து ஃபேவரட் சாங். பட் இந்த படத்துல வந்து அந்த ஆல் பாஸ் சாங்கை தவிர, அது சாரி, அந்த பாட்டுடைய அந்த லிரிக்ஸ் வந்து என்னமோ அந்த என்னென்னமோ சொன்னீங்க, காசுதானே எல்லாம்,
அதுக்கு எல்லாரும் போடுவாங்க சலாம் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸை வந்து இது வந்து காலத்துக்கும் இந்த லிரிக்ஸ் வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் ட்ரூ ஆஃப் லைஃப். ஸோ இந்த லிரிக்ஸ் மட்டும் இல்லாம பல யதார்த்தமான பாடல்களை வந்து எழுதின மோகன்ராஜன் சார் அண்ட் விழாவின் நாயகன் அப்கோர்ஸ் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க அவரை பத்தி. அதாவது சுப்பிரமணியபுரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஜேர்னி வந்து ஹஸ் பீன் வெரி இன்ஸ்பைரிங். அதுல முக்கியமா வந்து சமீபத்துல அவரு இளைஞர்களோட அவர் தன்னுடைய ரொம்ப ஒரு கொள்கை ரீதியான கொள்கை பிடிப்போட அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட அவருடைய அரசியல் ரீதியான அரசியல் அப்படின்னு மட்டும் சொல்லாம அது வாக்கரசியல் அதுக்குள்ளேயே நான் போகல. ஆனா ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வை அது வந்து அவருடைய ஒரு வேறு ஒரு பரிமாணத்தை இந்த உலகத்துக்கு வந்து காமிச்சது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் அவர் வந்து ஒரு பிசகாம அந்த விஷயங்களை வந்து இளைஞர்களோட அதுவும் இளைஞர்களா வந்து அவங்க மதித்து அவர்களை எந்த ஒரு இடத்துலயும் வந்து அந்த இளைஞர்களை ஒரு டாப் டவுன் டூ அப்படிங்கிற மாதிரி செய்யாம ரொம்ப அழகா அவங்களை வந்து கையாண்ட விதம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு என்னுடைய பார்வையில அவர் எங்கேயோ வந்து எலிவேட் பண்ணிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் தொடர்ந்து வந்து இந்த படத்துல வந்து இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற சாங் எல்லாம் வந்து ரொம்ப கேட்சியான ஒரு டியூன். அது நடுவுல வரக்கூடிய அந்த மெலடி சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஆர்ஓ புவன் சார் அவர்களுக்கும் அப்புறம் இந்த திரைப்படத்துடைய அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன் தில்ராஜு சார் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் என் கூட நடிச்ச ஆட்கள், அதாவது வந்து ஆல் தி ஆர்டிஸ்ட் ஒரே ஒரு வழியில ஒருத்தரை பத்தி நான் வந்து தேங்க் பண்ணி சொல்லிடுறேன். அப்கோர்ஸ் வந்து ஜெயபிரகாஷ் சார் சொல்லவே வேண்டாம், த சீனியர் மோஸ்ட். எதுக்குன்னா நான் ஏஜ் வைஸ் நான் எதுவுமே சொல்லலை. நான் என்ன அதாவது வந்து பல நேரங்களில் நான் யோசிச்சிருக்கேன், எனக்கும் ஜெயபிரகாஷ் சாருக்கும் ஒரு படத்துல கூட காம்பினேஷன் வந்ததே இல்லைன்னு. இந்த படத்துல நாங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நாங்க வந்து இன்னொரு படமும் நாங்க வந்து 3 படம் இப்ப ஆக்சுவலா நானும் அவரும் சாரோட காம்பினேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெரி வெரி ஸ்வீட், ரொம்ப இனிமையா பழகக்கூடிய ஆனா எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அந்த இடத்துல அந்த கேரக்டரே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எந்த கேரக்டரா இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வாழக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதே மாதிரி அவருடைய மகன் துஷ்யந்த், தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல்லும் சொல் அப்படிங்கிறதுக்கு அந்த வாக்கியத்துக்கு ஒரு பாண்டமா அவரை போலவே இனிமையா பழகக்கூடிய ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோஸ்ல இப்ப வந்து நிறைய இளம் ஹீரோஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து இவர் ஒரு முக்கியமான இடத்த தமிழ் சினிமால பிடிப்பாரு அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல வந்து இந்த படத்துல அப்படி ஒரு உழைப்பை வந்து அவர் போட்டிருக்காரு. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவரை வந்து சமீபத்துல ஒரு ஷூட்டிங்ல மீட் பண்ணேன். அப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு, பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவரோட டெடிகேஷன் கண்டிப்பா வந்து அதுக்கு தெர் பி குட் ரிசல்ட் ஃபார் தட். அண்ட் அப்கோர்ஸ் ஜனனி அவங்களும் வந்து நம்ம எல்லாரும் தமிழ் பேசும் கதாநாயகி வந்து இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு வந்து தமிழ் பேசும் கதாநாயகி மட்டுமே இல்லைங்க, உங்களுக்கு இலங்கை தமிழ் பேசும் கதாநாயகி இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜனனி அவர்கள். அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான வந்து ஒரு நடிப்பை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் வருங்கால அமைச்சராக ஆகக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும் நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்கள். இன்னைக்கு அவர் வரல, கூடிய சீக்கிரம் அவரோட வந்து நடித்த ஒரு அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப நடிப்புங்கிறத மீறியும் அவரோட கிடைத்த நட்பு வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லாம அந்த பர்சன் நெக்ஸ்ட் டோர், உண்மையாவே அடுத்த வீட்டுல வந்து ஒரு இப்படி ஒருத்தர் இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு பிரசன்னா அவர்கள், நக்கலைட்ஸ் பிரசன்னா குடும்பஸ்தன் படம் மூலமா வந்து ரைட்டரா அறிமுகமாகி பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். சத்யா சார், அப்புறம் வந்து இவங்க மைதிலி அவங்க, அப்புறம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் செந்தில்குமாரி அவர்கள். அவங்கள பத்தி நான் சொல்லி ஆகணும். அதாவது 2010களின் அந்த டிகேடோடைய சுவாசிகா அப்படின்னு நான் அவங்கள சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். இந்த மேடையில வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நட்பை வந்து பகிர்ந்துக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் அப்கோர்ஸ் எல்லாரையும் மீறி எங்க எல்லாரோடையும் இனிமையா பழகி ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாம எங்க கூட நடிச்ச மோகனா மேம் வருங்க. அவங்க நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அது வந்து அவங்க நிறைய முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து அவங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்கிறாங்க. ஆனா எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வந்து தப்பு கொடுக்குற மாதிரி அவங்களும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அனைத்து கலைஞர்களுக்கும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
அனைவரையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் அண்ட் வந்திருக்கக்கூடிய தனஞ்சயன் சார் அண்ட் விக்ரமன் சார், ஆர்வி உதயகுமார் சார், MS பிரபு சார், அப்புறம் ராஜா அவர்கள் பிரதர் அண்ட் மதன் சார், இன்னும் மதன் சார் பேசுவாங்க. அப்புறம் என்னுடைய எங்க குடும்பத்துடைய எங்க வாழ்வியலுடைய மகன்களா நடித்திருக்கிற கோகுல், சஞ்சய் மற்றும் நிக்கில் மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எல்லாரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் யாருன்னு தெரியல, அதனால ஓகே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அவங்க இங்க இன்னைக்கு இல்ல, ஆனா அன்னைக்கு நடந்த அன்னைக்கு டைரக்டர் தான் வந்து நின்னாரு. இது நான் ஆக்சுவலி இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்க கூடாது. ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு, விழாவின் கதாநாயகன் ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். 17 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் 1 hour படத்துல மீட் பண்றோம். பசங்க படத்துல எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம். அவருடைய இசை வந்து அப்படியே பிரமிச்சு, நான் முதல் படம் வாய்ப்பு கிடைச்சி பாண்டியராஜ் சாரோட டைரக்ஷன் ஆரம்பிச்சு படம் எடிட் பண்றோம். அவருடைய பாட்டு இன்னும் வரல, ஆனா பாட்டுக்கான மாண்டேஜ் ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. லிரிக் வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு. லிரிக் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு சாரோட பாட்டு வந்த உடனே எடுத்து அதுல இந்த ரிதம் பீட் கட் பண்ணி காமிச்ச உடனே பாண்டியராஜ் சார் ஃபர்ஸ்ட் அழுகுறாரு. அவரால் அந்த முதல் பாட்டை ஃபர்ஸ்ட் வந்து படத்துல வந்து பாட்டு தான் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணோம். அந்த பாட்டை கேட்டு அழுகுற, நான் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற பயம். ஆனா அவர் வந்து சந்தோஷத்துல அழுகுறாரு. நான் சார் பார்த்த உடனே கேட்டேன், சார் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்றோம், ஆனா பேரெல்லாம் நீங்க வாங்கிட்டு போயிடுறீங்க, என்ன சார் அது அப்படின்னா. அது ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆக்சுவலி அவருக்கு மறந்துருப்பாரு, 17 வருஷம் ஆயிடுச்சு. இசை தாங்க எல்லாரையும் போய் ரீச் பண்ணும் நீங்க அப்படின்னு வார்த்தை சொன்னாரு. ஆமா சார், உண்மைதான். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல நாங்க வந்து எதுவும் எந்த பிளானும் எதுவும் பண்ணிக்கல, அதுவே அமைஞ்சுது. இப்ப எல்லாம் சொன்னாங்க தெரியுங்களா, பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல கொண்டு வந்து நிக்கும்னு சொல்லி. இந்த படத்துல நான் சார்ட்ட கேட்டேன், சார் மியூசிக் யார் சார் அப்படின்னு கேட்டேன். போன படம் ஜி பிரகாஷ் சார் பண்ணியிருந்தாரு, என்னோட பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு மூவி. இந்த படம் யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ சார்ட்ட கேட்டும்போது, சார் ஜேம்ஸ் வசந்தன் சார். வாவ், எல்லாம் இந்த பசங்க படம் ஒரு 17 வருஷம் கழிச்சு அந்த பசங்க படத்தில் நடிச்ச சந்திகுமாரி, அவங்க அடுத்து ஜேபி சாரு, எல்லாம் எடிட்டரு, எல்லாம் ஒரு மாதிரி திருப்பி ஒரு மாதிரி ரீயூனியன் மாதிரி இந்த படம் வந்து அமைஞ்சுது. ஆக்சுவலி பசங்க படத்துல வந்து பாண்டியராஜ் சார் வந்து சிவா சார் அவங்க ஜோடியா நடிச்சிருப்பாங்க. என்னை கூப்பிட்டு கேட்டாரு, சார் நீங்க ஜோடியா நடிக்கிறீங்களான்னு. சார் நான் நடிக்கலாம் வரல, நான் ஃபர்ஸ்ட் படம் எடிட்டிங் ஒழுங்கா பண்றேன்னு தெரியல, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். இப்பதான் அந்த உண்மை இவங்களுக்கு தெரியும், இவங்களோட ஜோடியா என்ன கோத்து விட போதாரு பாண்டியராஜ் சார். நிறைய இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா எடிட்டிங் பொறுத்த மட்டும் எடிட்டிங்கா சொல்லணும், ஏன்னா நிறைய சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். முதல்ல சுதந்திரமா இந்த படத்தை எடிட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த மோகன் நேரத்துக்கோ இல்ல டைரக்டருக்கோ நான் திருப்பி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நன்றி வந்து மறுபடியும் இந்த டீம் திருப்பி இன்னொரு படம் ஒரு பெஸ்ட் மூவி பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படம் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம் அப்படின்னு நான் சொல்லணும்னா, இந்த படம் ஆடியன்ஸுக்காக இல்லை, இந்த படம் வந்து இங்க இருக்கிற இயக்குநர்களுக்கே ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, நார்த் மெட்ராஸ்லாம் வந்து ஒரு வன்முறை காட்சிகளாக தான் நிறைய படம் வந்திருக்கு, இந்த படம் அப்படி இல்லை அப்படின்ட்டு. அப்பட்டமான உண்மை. இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா, ஓ இப்படி கூட படம் எடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு லெசன் இந்த படம். ஏன்னா இயக்குனர் வந்து, நான் இந்த படத்துல சொல்லிட்டே இருப்பேன், சார் எந்த இடத்துலயுமே வேற படத்தோட சாயலோ வேற படத்தோட காட்சி அமைப்போ எதுவுமே இல்லை, நீங்க வந்து சைலண்டா காலரை தூக்கி விட்டுங்க, அந்த படம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். இந்த படத்துல ஒரு பணம் காமிக்கிறீங்கல்ல, அந்த படம் உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஏன்னா நம்ம வந்து என்ன ஹேண்டில் பண்றோமோ, ரத்தமும் வெட்டு குத்து காயங்களுமா சொன்னா அது என்ன நடக்கும் எனக்கு தெரியல. ஆனா அந்த படத்துல ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு குடும்பம், ஒரு பணம், இதெல்லாம் ட்ரெயிலர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு திருப்பி வரும் சார், பல மடங்கா திரும்பி வரும். நீங்க வந்து நீங்க கவலையே பட வேணாம், பிசினஸ் ஆகுமா பெரிய அதெல்லாம் இல்லை சார், ஏத்துட்டு போகும் சார் அது அப்படின்னு நான் அவருக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. கூட ஆன்லைன் எடிட்டிங் கொஞ்ச நாள் போயிருந்தேன். அப்பதான் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே உண்மை. அந்த நார்த் மெட்ராஸ்ல நான் உட்கார்றதுக்கு ஒரு சேர் டேபிள்னா கூட சரிதான், எந்த விதமான ஒரு ஒரு நம்மள ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ நான் அந்த ஃபுல்லாவே ஆன்லைன் எடிட்டிங் பண்ணோம். அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சில வந்து மேடையில பேச முடியல, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார்,
சார் ஆல் பாஸ்ங்கிற டைட்டில் வந்து மாத்திடலாமா சார்? சார் யாரு சொன்னாலும் மாத்தாதீங்க. இந்த டைட்டில் வந்து பாஸ், அதாவது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வைப்ரேஷனல் டைட்டில், இதை மாத்தவே மாத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு நடுவில் நிறைய பேர் சஜஷன்லாம் சொன்னாங்க, ஒரு வேளை மாத்திடுவாரோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனா இது இங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு, மாத்தல, பாஸ் பண்ணிட்டோம். அடுத்த படம் வந்து டிஸ்டிங்ஷன் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ.